செங்கோட்டையனுக்கு இதுவரை எந்த ஊழல் குற்றச்சாட்டும் அவர் மீது இல்லை. இஸ் எ கிளீன் மேன். இபிஎஸ் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ ஜெயக்குமார் கூட வாக்கி டாக்கி ஊழல் இருக்குது. ஏன் செங்கோட்டையனுக்கு உடனே இவ்வளோ ஆக்சஸ் கிடைக்குது அப்படின்னா இதுவரையும் அவர் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லை. என்னது செங்கோட்டையன் மேலே ஊழல் குற்றச்சாட்டே கிடையாதா? என்ன ஒரு உருட்டு பாருங்க. எடப்பாடி மேலே இருக்குது, ஜெயக்குமார் மேலே இருக்குது, ஏடிஎம்கேல பல தலைவர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் செங்கோட்டையன் மேலே மட்டும் இதுவரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டே வந்தது கிடையாது. ஹானஸ்டான மனிதர் அவர். அதனால தான் அவரை தாவேக்காவில் சேர்த்துக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் உருட்டி இருக்கிறது யாருன்னா மூத்த யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ். சரி, நம்ம செங்கோட்டையன் அவருடைய உண்மையான ஹிஸ்டரியை எடுத்து பார்ப்போமா? 1991 96 வரைக்கும் ஜெயலலிதா முதல் முறையாக முதலமைச்சராக அதிமுகவில் இருந்தப்ப செங்கோட்டையன் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அப்போ போக்குவரத்து துறையில பார்த்தோம்னா இந்த பஸ்ஸுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறது, அந்த டைம்ல இந்த டிக்கெட்டு பிரிண்ட் பண்றது, இன்னும் அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சம்பந்தமான பல விஷயங்கள் தொடர்பா 2.6 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு செங்கோட்டையன் மீது. இது வெறும் குற்றச்சாட்டோட முடியல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஜீவா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற பேர்ல இயங்கிக்கிட்டு இருந்த அந்த போக்குவரத்து கழகத்தில் நடந்த ஊழலுக்காக செங்கோட்டையன் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். செங்கோட்டையன் தான் குற்றவாளி அப்படிங்கிறத சிறப்பு நீதிமன்றம் உறுதி பண்ணுச்சு. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 2000 வருஷம். அந்த வழக்கில் பார்த்தோம்னா அவருக்கு 4 ஆண்டு கடுங்காவல் தண்டனை செங்கோட்டையன் அவர்களுக்கு விதிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் 1,05,000 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. என்னப்பா, பஸ்ஸுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறது, டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறதுல கூடமா ஊழல் நடந்திருக்கே. இந்த வழக்கில் பார்த்தோம்னா முதல்ல 1996 டிசம்பர் 13 சார்ஜ் ஷீட்டை சிபிசிஐடி ஃபைல் பண்ணாங்க. ஃபைல் பண்ணி இந்த வழக்கு ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு 1997 மாற்றப்பட்டு அதன் பிறகு 2000 வருஷத்தில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக 98 விட்னஸ் சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த தீர்ப்பில் நீதிபதியாக இருந்த ஆறுமுக பெருமாள் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் உலகமே ஊழலின் பிடியில் சிக்கியுள்ளது. செங்கோட்டையன் போன்ற உயர் இடத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆனால் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஊழல் பேயிடம் செங்கோட்டையன் அடிமையாகிவிட்டார். முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் இப்படிப்பட்ட தவறுகளை செய்தால் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரமே சீர்குலைந்துவிடும். பொது சேவைக்கு வரும் நபர்கள் நேர்மையுடன் இருந்தால்தான் அவர்களுக்கு கீழே பணிபுரிபவர்களும் நேர்மையாக நடந்து கொள்ள முடியும். அப்போதுதான் நாடும் முன்னேறும். ஊழல் குற்றங்களை அனுமதித்தால் அது நாட்டையே அழித்துவிடும். அதற்காகத்தான் ஊழல் தடுப்பு சட்டங்கள் இயற்றப்பட்டன. ஊழல் குற்றம் புரிந்தவர்களுக்கு கடுமையாக தண்டனை கொடுப்பது அவசியமாகிறது. இதெல்லாம் செங்கோட்டையன் வழக்கில் அவரை பற்றி நீதிபதி சொன்னது ஆறுமுக பெருமாள். ஸோ அவருக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டதுனால அதுக்கப்புறம் நடந்த லோக்சபா தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் ரெண்டுத்திலுமே பார்த்தோம்னா 6 வருஷத்துக்கு அவர் போட்டியிடுறதுக்கே தடை செய்யப்பட்டார். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, செங்கோட்டையன் மேலே ஊழல் குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, அவர் ஊழல் குற்றச்சாட்டில் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் அந்த வழக்கு அதோட நிற்கல, அவர் மேல்முறையீடுக்கு போயிருக்கிறாரு. அதோட பார்த்தோம்னா 2001 அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருது தமிழ்நாட்டில். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2002 பார்த்தோம்னா ப்ராசிக்யூஷன் போதுமான எவிடன்ஸை சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார். ஸோ எனிவே அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அந்த தண்டனை பின் நாட்களில் ரத்து செய்யப்பட்டு அவர் விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் அதுக்காக அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டே இல்லை. அவர் மிஸ்டர் கிளீன். அவர் மேலே காரை கூட இல்லை, ஊழல் நடந்ததுன்னு சின்ன குற்றம் கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. ஸோ அவர் மேலே குற்றம் சாட்டு மட்டும் இல்லை, அவருக்கு தண்டனையும் அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ஒரு கேஸில் மட்டும்தான் அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருந்ததான்னு பார்த்தா இன்னொரு முக்கியமான கேஸ் இருக்குது. அது என்னன்னா, அதே 1991 96 வரைக்கும் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தப்போ 1992 ஜெயலலிதாவுக்கு
அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் நடத்தப்பட்டுச்சு. அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது ஜெயலலிதாவுக்கு பயங்கர காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் நிறைய கொடுக்கப்பட்டுச்சு. அது ரூபாய், டாலர்னு எல்லா வழியிலும் கொடுக்கப்பட்டுச்சு. இதனுடைய மதிப்பு வந்து அன்றைக்கு 2 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு முதலமைச்சரா இருந்துகிட்டு இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்டை அவர் வாங்குறாரு அப்படின்னா, இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்டை ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, நிறைய பேர் சேர்ந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த முதலமைச்சரை வைத்து தமிழ்நாட்டில் சாதித்து கொள்ளக்கூடிய காரியங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து திட்டமிட்டு நோக்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுவது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பரிசு பொருள் வழக்கு அப்படிங்கிறது போடப்பட்டுச்சு. முக்கியமாக பார்த்தோம்னா முதலமைச்சராக இருக்கிறவங்க இந்த மாதிரியான காஸ்ட்லியான கிஃப்ட் வரும்போது அவங்க வந்து அதை அரசாங்கத்து கருவூலத்தில் ஒப்படைக்கணும். ஆனால் ஜெயலலிதா அதை அப்படி செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிசு பொருள் வழக்கு அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. நீண்ட காலமாக நடந்த வழக்கு இது. இந்த வழக்கிலும் செங்கோட்டையன் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி அவரும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்தார். அவரும் பார்த்தோம்னா இந்த மாதிரியான காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மீதும் குற்றச்சாட்டு. இந்த வழக்கை சிபிஐ நடத்திட்டு இருந்தாங்க. இந்த வழக்கு நீண்ட காலம் நடந்ததுனால 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதில் சார்ஜ் ஷீட் நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கே, இது நீண்ட காலமாக இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காலதாமதத்தை காரணமாக சொல்லி இந்த வழக்கு அப்படிங்கிறது ரத்து பண்ணப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு பல மேல்முறையீடுகள் வந்து இந்த வழக்கில் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த வழக்கில் குற்றச்சாட்டுக்கு உள்ளாயிருந்த ஜெயலலிதா அவர்களும் இறந்துட்டாங்க. இன்னொரு முக்கியமான முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் இருந்தவர் அழகு திருநாவுக்கரசு அவரும் இறந்துட்டாரு, செங்கோட்டையன் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு மொத்தமாக தள்ளுபடி செய்யப்பட்டுடுச்சு. ஆக இந்த வழக்கிலும் ஊழல் குற்றச்சாட்டில் செங்கோட்டையனின் பெயர் அப்படிங்கிறது இடம்பெற்றிருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதெல்லாம் விட இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா 1992 அப்போ செங்கோட்டையன் வந்து வனத்துறை அமைச்சராகவும் இருந்தார். அந்த சமயத்தில் தான் பார்த்தோம்னா வாச்சாத்தி வன்கொடுமை அப்படிங்கிறது நடந்தது. இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் சொல்றாரு இல்லைங்களா, அம்பேத்கர் எங்களுடைய கொள்கை தலைவர், ஜாதியை ஒழிப்பது எங்களுடைய நோக்கம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு நாங்கள் முதல்ல வச்சிருக்கிறோம் எங்கள் கட்சியில் அப்படின்லாம் சொல்றாரு இல்லைங்களா. இது எல்லாத்துக்கும் எதிராக தமிழ்நாட்டு வரலாற்றில் மிக முக்கியமான மிகப்பெரிய கரும்புள்ளி சம்பவமாக நடந்தது இந்த வாச்சாத்தி சம்பவம் அப்படிங்கிறது. வாச்சாத்தி அப்படிங்கிறது தருமபுரி மாவட்டத்தில் அரூர் பக்கத்தில் பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு மலை கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்தோம்னா 1992 ஜூன் 20 இந்த கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சந்தனக்கட்டைகளை பதுக்கி வைத்திருக்கிறார்கள், வீரப்பனுடன் இவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லி நாங்கள் தேடுதல் வேட்டை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா போலீஸு, வனத்துறை, வருவாய்த்துறைன்னு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அந்த கிராமத்துக்குள்ளே போனாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 155 வனத்துறையினர், 108 காவல்துறையினர், 6 வருவாய்த்துறையினர், இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஃபோர்ஸ் அந்த கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சுது. அந்த கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சி அங்கே இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் சூறையாடினாங்க. அங்கே இருந்த அந்த மக்களை முழுக்க கொண்டு வந்து அந்த ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய மரத்தின் அடியில் நிறுத்தி வச்சாங்க. அங்கே வச்சு அங்கே இருக்கிற எல்லாரும் அந்த மக்களை முழுக்க சராமரியாக தாக்குனாங்க. 18 பெண்கள், பழங்குடி பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குனாங்க இந்த வனத்துறை, காவல்துறை அதிகாரிகள் சேர்ந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவும் செஞ்ச பிறகும் அந்த மக்களை கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கி தாக்கி அந்த வீடுகளை சூறையாடி அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை கொள்ளையடித்து பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இவ்வளவு கொடுமைகளையும் பண்ண பிறகு இந்த மக்கள் தான் போலீஸை தாக்குனாங்க, வருவாய்த்துறை அதிகாரிகளை தாக்குனாங்க அப்படின்னு அவங்க மேலேயே, பாதிக்கப்பட்ட மக்கள் மேலேயே கேஸ் போட்டு அவங்கள கூட்டு போயிட்டு கைது பண்ணாங்க. கைது பண்ணி அங்கே இருக்க கேம்பில் வச்சோம் அவங்கள கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்குனாங்க. இந்த வாச்சாத்தி சம்பவத்தினுடைய அந்த ரெஃபரன்ஸை வச்சு தான் அந்த விடுதலை படத்தில் வெற்றிமாறன் அந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கி இருப்பார். அந்த படத்தில் வரக்கூடிய அந்த சீன்ஸே வந்து நம்மளால் பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமையாக இருக்கும். ஆனால் அந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தோம்னா உண்மையிலேயே வாச்சாத்தியினுடைய பழங்குடி மக்களுக்கு நடந்த கொடுமைகள். இவ்வளவு கொடுமைகளையும் நடத்தி முடிச்சுட்டு அந்த மக்களை சிறையில் அடைச்சாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க தான் பார்த்தோம்னா தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு நடந்த கொடுமைகளை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அரசாங்கத்துக்கிட்ட நிறைய அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் யாருமே, அரசாங்கத்தை சேர்ந்த யாருமே அவர்களுக்கு ஒத்துழைக்கல. குறிப்பாக அன்னைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்த இந்த நேர்மையான, நேர்மையான செங்கோட்டையன் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் அன்னைக்கு வந்து என்ன பத்திரிகைகளுக்கு என்ன பேட்டி கொடுத்தார் அப்படின்னா, வாச்சாத்தி கிராமத்தை சேர்ந்த அந்த மக்கள் தான் ரொம்ப அநியாயமாக காவல்துறை அதிகாரிகளையும், வனத்துறை அதிகாரிகளையும், வருவாய்த்துறை அதிகாரிகளையும் தாக்கி இருக்கிறாங்க. அந்த ஊரை சேர்ந்தவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா அவங்களாம் வந்து சந்தன கடத்தல் செய்கிறவங்க, அவங்களாம் ஸ்மக்லர்ஸ், சாண்டல்வுட் ஸ்மக்லர்ஸ் அப்படின்னு பேட்டி கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு
SC/ST கமிஷனுடைய டைரக்டராக இருந்த பானுமதி அவங்க நேரடியாக வாச்சாத்தி கிராமத்துக்கு போயிட்டு அங்கே நடந்த கொடுமைகளை ஃபைல் பண்ணி ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்டை கூட அக்செப்ட் பண்ணிக்கல அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட். சந்தனக்கட்டைகளை கடத்துறது அந்த கிராமத்து மக்களுடைய தொழிலாகவே பல வருஷமாக இருந்து வந்ததுனால தான் அரசாங்கத்தோட கவனத்துக்கு இது வந்து அதனால தான் அதிகாரிகள் அந்த கிராமத்துக்கே போனாங்க அப்படின்லாம் அவர் பேசினார். அதிகாரிகள் போனப்ப 52 அதிகாரிகளையும் அந்த மக்கள் வந்து மரத்தில் கட்டி வச்சு அடித்தாங்க அப்படின்னு சொன்னார். இது எல்லாத்துக்கும் பிறகும் அந்த ஊரில் இருந்த கடத்தல்காரர்களை நாங்கள் பிடிச்சிருக்கிறோமே தவிர அங்கே எந்த அசம்பாவிதமும் எந்த கொடுமைகளுமே நடக்கலை அப்படின்னு பேசினார். அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்த நல்ல சிவம் அவர் வந்து பல குற்றச்சாட்டுகளை வாச்சாத்தி சம்பவம் தொடர்பாக வச்சப்ப செங்கோட்டையன் என்ன சொன்னார் அப்படின்னா, நல்ல சிவம்லாம் அந்த மலையில் போய் அந்த கிராமத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்துருக்கவே வாய்ப்பு இல்லை. ஆனால் கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் நேரடியாக அங்கே போயிருக்கிறாங்க. ஏன் நல்ல சிவம் போயிருக்க முடியாதுன்னா, அது மலை மேலே இருக்கக்கூடிய கிராமம். அவர் காலை வச்சுட்டு வயசானவர் அவர் காலை வச்சுட்டு அவரால் ஏறியே இருக்க முடியாது அப்படின்லாம் பேசினார். ஆனால் உண்மையில் என்னன்னா வாச்சாத்தி அப்படிங்கிறது மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கிராமம். ஸோ இப்படியெல்லாம் வாச்சாத்தி சம்பவம் பற்றி அந்த சம்பவமே நடக்கலை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் பொய் சொல்கிறாங்க, அந்த மக்கள் ஏமாத்துறாங்க, அவங்கெல்லாம் கொள்ளக்காரங்க அப்படின்னு பிராண்ட் பண்ண வனத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு சொல்லக்கூடிய மிஸ்டர் கிளீன். இந்த சம்பவத்தில் வழக்கு தொடர்றதுக்காகவே இதை விசாரிப்பதற்காகவே பல போராட்டங்களை நடத்த வேண்டியிருந்தது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த மக்களும். கடைசியில் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தான் விசாரணை இந்த வழக்கில் உள்ள வந்து இறுதியாக பார்த்தோம்னா அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு. மொத்தமாக 215 பேர் காவல்துறை அதிகாரி, வனத்துறை அதிகாரி, வருவாய்த்துறைன்னு 215 அதிகாரிகள் குற்றவாளிகள் அப்படின்னு தண்டனை சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதி பண்ணப்பட்டிருக்கு. இப்போது அன்னைக்கு வந்து அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை, மக்கள் தான் காவல்துறையை தாக்குனாங்க அப்படின்னு பொய் சொன்ன செங்கோட்டையன் இதற்கெல்லாம் என்ன பதிலை சொல்லப் போகிறார் அப்படிங்கிற கேள்வியை இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களும் சரி, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடின தலைவர்களும் அமைப்புகளும் சரி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் செங்கோட்டையன் கிட்ட இருந்து இதுக்கெல்லாம் இதுவரை பதில் வந்ததே கிடையாது. ஸோ மிஸ்டர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கிளீன் ஹானஸ்ட் அப்படின்னு சொன்ன மிஸ்டர் செங்கோட்டையன் அவர்கள் மீது இத்தனை வகையான கரும்புள்ளிகள் வரலாற்றில் பதிந்திருக்கிறது அப்படிங்கிறத அவர் மட்டுமில்லை யாராலும் மறைக்க முடியாது.